அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய ஒரு காவேரியைப் போல அருமையான நாவல் கேட்கலாம் வாங்க. கேட்டை தாண்டி கொண்டு வெளியே வந்தவளுக்கு மிக்க வியப்பாக இருந்தது. சொல்லி வைத்தாற் போல தாமோதரன் அவளை வீட்டுக்கு அழைத்து போக காருடன் தெருவின் ஓரத்தில் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். நீங்கள் என்று அவள் தடுமாறும் முன் அவன் பேசினான். உன்னை வீட்டுக்கு பத்திரமாக அழைத்து போகத்தான் வந்திருக்கிறேன். சனிக்கிழமை பகல் வேளையில் பஸ்ஸில் இடம் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் என்று எனக்கு தெரியும். புன்முறுவளித்தபடி காரின் கதவை உட்காரச் சொல்லி உபசரித்தான். நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலை, ஆனாலும் ரொம்ப நன்றி. நான் வீட்டிலிருந்து காலை வரும்பொழுது ரொம்பவும் கஷ்டப்பட்டு விட்டேன். பஸ்ஸில் ஆப்பிரிக்கர்களின் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. என் பக்கத்தில் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு அமெரிக்க இளைஞன் என் மேலே உரசி கொண்டிருந்தான். கொஞ்சம் நகர்ந்து உட்காரு என்று அவனிடம் சொல்ல எனக்கு அச்சமாக இருந்தது. என்னை வெட்டி தின்று விடுவான் போல முறைத்தான். இப்பொழுதெல்லாம் ஆப்பிரிக்கர்களுக்கு இந்தியர்களை கண்டால் ரொம்ப அசட்டை. எங்கள் தாத்தா காலத்தில் ஆப்பிரிக்கர்கள் இந்தியர்களிடம் ரொம்ப பணிவாக நடந்து கொள்வார்களாம். இப்போது நாம் பேத்தி காலத்தில் வாழ்கிறோம். ஆடை பழக்க வழக்கங்கள் எப்படி காலத்தோடு மாறி போயிருக்கோ அதுபோல கருத்துகளும் மாறிவிட்டிருக்கின்றன. ஆப்பிரிக்கர்கள் நம்மை அசட்டை செய்யும் அளவுக்கு மாறிவிட்டதற்கு நாம் தான் காரணம். அரசியல் அளவில் நாம் நம்மை கருப்பர் என்று கூறிக்கொள்கிறோம். ஆனால் மனதிற்குள் நாம் மாறுபட்ட இனத்தைச் சேர்ந்தவர்கள். நமக்கு ஒரு தாய்நாடு 6000 மைலுக்கு அப்பால் இருக்கிறது. நமது மூதாதையார் அங்கிருந்து தான் வந்தவர்கள். நமது பண்பாடு கலாச்சாரம் என்று நாம் இன்னமும் ஒதுங்கி இந்தியராக வாழ்கிறோம் இல்லையா? அப்படி வாழ்வது தப்பா? தப்புதான். அதனால்தான் ஆப்பிரிக்கர்களுக்கு நம் மீது நம்பிக்கை குறைந்து விட்டது. தங்களது உரிமைகளை பற்றி தீவிரமாக சிந்திக்க தொடங்கிவிட்டிருக்கிறார்கள். அதற்கு இடையூறாக முட்டுக்களாக நிற்கும் நம்மை கண்டால் அவர்களுக்கு வெறுப்பு முழுவது இயற்கைதானே. இதென்ன நியாயம்? நாம் பாடுபடுகிறோம், வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறோம். நம்முடன் சமமாக உழைக்கிறான் ஆப்பிரிக்கன். ஆனால் சம ஊதியம் கிடையாது. எங்கோ வெளிநாட்டிலிருந்து வந்த தங்கியுள்ள இந்தியனுக்கு அரசு பல சலுகைகள் வழங்கிவிட்டு இந்த நாட்டின் குடிமகனான அவனை அழுத்தப்பட்டவனாக வாழ வைத்திருப்பது நியாயமாகுமா? சுயநலத்துடன் தனக்கு கிட்டும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு முன்னேறி கொண்டு வரும் இந்தியனை அவன் எப்படி நேசிக்க முடியும்? நீங்கள் வக்கீல், வாய்ச்சாலமாக பேசுவீங்க. இதுக்கு வழி என்னன்னு சொல்ல முடியுமா? ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நாம் இந்தியர் என்ற இன வேறுபாட்டை மறந்து அவர்களுடன் ஒன்றுபட்டு விட வேண்டும். நாட்டில் வெள்ளை கருப்பு என்ற நிறபேதம் மழிந்து எல்லோரும் ஒரே இனத்து மக்கள், எல்லோருக்கும் அந்த நாடு சொந்தம் என்கிற மனப்பான்மை எல்லார் மனதிலும் ஏற்படணும். அதுதான் வழி. நமது தனித்தன்மையை நாம் மறக்க மறுத்தால் மூட்டையை கட்டிக்கொண்டு உங்கள் மூதாதையர் வந்த நாட்டுக்கே திரும்பி போய்விடணும். மிஸ்டர் தாமு, ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கோபிச்சிக்க மாட்டீங்களே? சிலரிடம் என்னால் கோபித்துக் கொள்ளவே முடியாது. அதில் நீயும் ஒருத்தி. தாராளமாக பயப்படாமல் சொல். மென்மையாக முறுவலித்தான் அவன். அயோக்கியனது கடைசி புகலிடம் அரசியல் என்பார்கள். அதை நீ சொல்லவில்லை, ஜான்ஸ்டைன் சொல்லியிருக்கிறார். அவர் அப்படி கருதினார். என் கருத்து வேறு. அவரை விடு. உன் கண்களுக்கு நான் அயோக்கியனாகவா தெரிகிறேன்? அதை சொல். கேட்டுவிட்டு மெல்ல சிரித்தான். குப்பென்று முகம் சிவந்து போனாள் காவேரி. நெஞ்சு வேகமாக துடித்துக் கொள்வதை உணர்ந்தாள். இரக்க சுபாவமுள்ள ஒரு நல்ல மனிதர் நீங்கள், ஒப்புக்கொள்கிறேன். உங்களை பற்றி நான் கவலைப்படுகிறேன். உங்கள் கொள்கைகளை நீங்கள் அச்சமின்றி மேடைகளில் எடுத்து பேசுகிறீர்களாம். உங்கள் வீட்டில் அடிக்கடி வெள்ளையர் ஆப்பிரிக்கர் கலப்பு வர்க்கத்தார் எல்லோரும் கூடுகிறார்களாம். மீட்டிங்குகள் நடப்பதாக வெளியில் பேசிக்கொள்கிறார்கள். உங்களுக்கு இவைகளால் ஆபத்து ஏற்பட்டால் என்று அச்சமாக இருக்கு. ஆபத்தை நினைத்து பயந்தால் அரசியலில் இறங்க முடியாது. பேசாது ஒரு டீ கடை வைத்து அதில் வரும் லாபத்திலே அமைதியாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக வேண்டும் இல்லையா? மேலே விவாதிப்பதற்குள் வீடு வந்து விடவே அவள் நன்றி தெரிவித்து விடைபெற்று கொண்டாள். அவனுடன் சிறிது நேரம் பேசியது மனதிற்கு அமைதியையும் திருப்தியையும் அளித்திருப்பதை உணர்ந்தாள். அதற்கு பின் அவள் 1 வார காலம் வேலையிலிருந்து விடுப்பு எடுத்துக்கொண்டாள். 3 தினங்களுக்கு பின்னர் சௌந்தரியின் உடல்நிலை அபாய கட்டத்தை தாண்டிவிட்டிருந்ததால் அவளை ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றிவிட்டிருந்தனர். அப்பொழுது அவள் நாள் முழுவதும் அண்ணியுடன் கூடவே இருந்து கவனித்து கொள்ள முடிந்தது. இடையே 2 முறை காலையும் மாலையும் வீட்டிற்கு போய் உடை மாற்றிக்கொண்டு சாப்பிட்டு வர செல்ல நேர்ந்தது. அப்பொழுதெல்லாம் மிகவும் துணிவுடன் தாமோதரனுக்கு ஃபோன் செய்து அவனது உதவியுடன் அவன் காரில் போய் வந்து கொண்டிருந்தாள்.
அந்த உதவி சௌந்தரி ஆஸ்பத்திரியில் இருந்த 6 வாரங்கள் தொடர்ந்து அவளுக்கு கிடைத்தது. அவளும் மகிழ்ச்சியுடன் ஆவலுடன் அதை ஏற்றுக்கொண்டாள். தாமோதரன் சொல்லும் அரசியல் சங்கதிகளை கவனமாக கேட்டு ஆச்சரியப்பட்டாள். அவன் சொன்ன ஜோக்குகளுக்கு குலுங்கு குலுங்க சிரித்தாள். அவன் வாங்கி தந்த ஐஸ்கிரீம் கோன்களை ஆர்வத்துடன் குழந்தையைப் போல நாவினால் நக்கி சுவைத்துவிட்டு கடைக்கண்ணால் தன்னை அவன் கவனிப்பதை உணர்ந்து முகம் சிவக்க, ஐஸ்கிரீமை பின் எப்படி சாப்பிடுவதாம், கடித்தா விழுங்க முடியும் என்று செல்லமாக சினிங்கினாள். அவனது அருகாமை, அவன் பேச்சு, அவன் காட்டிய அன்பு, அவன் உதவிகள் எல்லாமே அவளுக்கு இனித்தன. அவனை அவளுக்கு ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. அன்று காலை அண்ணி சௌந்தரி ஓரளவுக்கு உடல்நிலை குணமாகி வீட்டுக்கு வந்திருந்தாள். அந்த மகிழ்ச்சியை கொண்டாட தாமோதரன் அழைப்பை மறுக்க முடியாது காவேரி அவனுடன் ஒரு சினிமாவுக்கு போயிருந்தாள். இரவு 10 மணி அளவில் வீட்டுக்குள்ளே வந்து நின்ற தங்கையை முன்னறையில் பூண்டு புலி போல உலாவிக் கொண்டிருந்த அண்ணன் கோபத்துடன் வெறித்தான். அப்படியே நில்லு, உன்கிட்ட பேசணும். எத்தனை நாளாக அவனோட உனக்கு இந்த சிநேகிதம்? ஆத்திரத்துடன் கத்தினான் லோகேந்திரன். திடுக்கிட்டு போன காவேரிக்கு சட்டென்று பேச இயலவில்லை. முகத்தை கடுத்து கொண்டு நின்ற யசோதாவை பார்க்க கூசினாள். ஆஸ்பத்திரிக்கு போய் வர கார் கொடுத்து உதவினார், அது தப்பா? குழறினாள் மெல்லிய குரலில். தெரிஞ்சிருந்தும் தப்பான்னு கேட்கிறியே, உனக்கு எத்தனை திமிர்? அவனது அரசியல் கொள்கை நமக்கு ஒத்து வராதுன்னு அவனுக்கு பெண் கொடுக்க அண்ணா மறுத்ததை இத்தனை சீக்கிரத்தை நீ மறந்துட்டியா? அவன் சிநேகித்தால உன் வேலைக்கு ஆபத்து, உன்னால எங்களுக்கு ஆபத்து. நாளைக்கே ஒரு சிஐடி நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பான். வேண்டாம்னு ஒதுக்கினவனோட ஊர் சுற்றிக்கிட்டு எங்கள் மானத்தை விலை பேசுறியே, உனக்கு எத்தனை ஆணவம்? சொல்லிக்கொண்டே கையை ஓங்கியபடி தங்கையை நெருங்கினான். அண்ணா, டோன்ட் பி ஸ்டூபிட் என்று கூறியபடி அவள் பின்னால் நகரமும் பளீர் என்று ஒரு அறை கன்னத்தில் விழவே காவேரி அவமானமும் கோபமும் வேதனையும் தாளாது அண்ணி என்று அலறிவிட்டாள். படுக்கையிலிருந்து எழுந்து தள்ளாடியபடி வெளியே வந்த சௌந்தரியின் முகம் வெளுப்படைந்து போனது. அவளது கால்கள் தடுமாறின. லோகேந்திரா, என்ன காரியம் செஞ்ச? தோளுக்கு உசந்து வளர்ந்துட்ட பெண்ணை கை தொட்டு அடிக்க உனக்கு யார் அதிகாரம் தந்தது? மெல்லிய குரலில் கேட்டாள். யார் தரணும்? வீட்டுக்கு எஜமானவர், அவருக்கு எதிராக நடந்தா? சீறிக்கொண்டு குறுக்கிட்டாள் யசோதா. நான் உசுரோடு இருக்கிறவரை யாரும் விரலால் கூட காவேரியை தொடக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. பேச்சு தடுமாற கண்கள் மேலே செருக மயக்கமாகி தடால் என்று சௌந்தரி முன் இருட்டையும் குளிரையும் பொருட்படுத்தாது வைத்தியநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அர்ச்சகர் பூசையை முடித்ததும் உறவினர்கள் அனைவரும் ஒரு பக்கமும் ஊரார் ஒரு பக்கமுமாக தரையில் விரிக்கப்பட்டிருந்த கம்பளங்கள் மீது உட்கார்ந்து கொண்டனர். சில வயதான ஆண்களும் பெண்களும் தரையில் அமர சங்கடப்பட்டு கொண்டு சுவர் ஓரமாக கிடந்த பெஞ்சுகளில் உட்கார்ந்தனர். தூண் மீது சாய்ந்தபடி அமர்ந்திருந்த காவேரி இன்னமும் அந்த அதிர்ச்சியிலிருந்து பூராவும் விடுபடவில்லை. ஏதிலும் ஒன்றிக்கொள்ள முடியாது ஒடுங்கி போன உணர்வுடன் பொம்மை போல அசையாது அமர்ந்திருந்தாள். வெள்ளை புடவையும் பச்சை ரவிக்குமான சீருடையில் முன் வரிசையில் உட்கார்ந்திருந்த மாதர் சங்கத்து பெண்கள் துக்க காரியங்களின் போது வாசிக்கும் திருவாசகத்திலிருந்து வாழாப்பத்து என்பதை உரத்த குரலில் பக்கவாத்தியங்களுடன் பாடினர். துயரத்துடன் ஒலித்த அவர்களின் கூட்டுக்குரல் மனதில் புதைந்து கிடந்த வேதனையை கிளறிவிட முதலாக 10 தினங்களுக்கு பின்னர்தான் காவேரியின் கண்களில் நீர் புரண்டது. தாய்க்கு சமமான அன்புமிக்க அண்ணி சௌந்தரி மறைந்த 11வது நாள் மாலை இறந்தவளுக்கு மோட்ச விளக்கு ஏற்றி வழிபட வந்திருந்தாள் அவள். சௌந்தரி தன் விருப்பத்தை முன்னதாகவே பலமுறை லோகேந்திரனிடமும் காவிரியிடமும் தெரிவித்திருந்தாள். இல்லாவிடில் வழக்கம் போல தமிழர்கள் இல்லத்திலேயே இறந்தவர்களுக்கு நடத்தும் சடங்குகளை விட்டு கொடுக்காது லோகேந்திரன் தடபுடலாக நடத்தியிருப்பான். உயிரோடு இருக்கும்போது அன்பும் ஆதரவுமாக இல்லாவிடினும் ஊர் மெச்ச தன் ஓரகத்தி இறந்த 11வது நாள் கர்மாதி என்ற சடங்கை தோட்டத்திலே பெரிய பந்தல் போட்டு ஊரை கூட்டி செத்தவளுக்கு படையல் போட்டு ஊராருக்கு விருந்து படைத்து அமர்க்கலப்படுத்தி இருப்பாள் யசோதா. வயிறார சாப்பிட்டு விட்டு, என்னம்மா சாவை எடுத்தாங்க, வாட் ஏ கிராண்ட் ஃபியூனரல், என்னம்மா கர்மாதி செய்தாங்க என்று யசோதாவின் புகழை அடிக்குரலில் கிசுகிசுத்து விட்டு போயிருப்பார்கள் வந்தவர்கள். ஆனால் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்திற்கு இடம் வைக்காது சௌந்தரி தன் இறுதி ஆசையை மைத்துனனிடம் உறுதிப்படுத்திவிட்டு போயிருந்தாள். பிரார்த்தனை பாடல்கள் முடிந்ததும் மாதர் சங்க தலைவியும் ஊரில் உள்ள சில பிரமுகர்களும்
மறைந்து போன சௌந்தரியின் குண விசேஷங்களை கூறி மக்கள் சார்பில் அவளது குடும்பத்திற்கு அனுதாபம் தெரிவித்து அவள் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று பிரார்த்தித்தனர். பின்னர் அர்ச்சகர் தீபாராதனையை துவக்கினார். தூப கவசத்தின் மீது ஹோ என்று எரிந்த கற்பூர ஜோதி மீது உறவினர்கள் வரிசையில் வந்து கற்பூர துண்டுகளை போட்டு வணங்கினர். மன்னிப்பு பிரார்த்தனையுடன் கூட்டம் வெளியே வரத் தொடங்கியது. அவர்கள் சிரம பரிகாரம் செய்து கொள்ள வெளியே அண்டாக்களில் சூடான பால், பாதாம், சாறை பருப்புகள் மிதந்த ஏலக்காய் வாசனையில் தயாராக காத்திருந்தது. வாசலில் நின்ற உறவினர் பெண்கள் காகித டம்ளரில் பாலை நிறைத்து பரபரப்புடன் விநியோகிக்க துவங்கினர். சில்லென்ற குளிருக்கு இதமாக நல்ல சூடான பால் பாடினவர்கள் தொண்டைக்கு இதமாகவும் வம்பு பேச துடித்தவர்களின் உணர்வுகளுக்கு தூண்டுகோலாகவும் இருந்தது. ஓரமாக வந்து நின்று கொண்ட 2 பெண்கள் சற்று உரத்த குரலில் கிசுகிசுத்தது காவேரியின் காதுகளில் கணீர் என்று கேட்டது. ஆமாம், இந்த பொண்ணு காவேரி அன்னைக்கு அப்படி என்ன கல்லு பிள்ளையாராட்டம் கொஞ்சம் கூட கலங்காம உட்கார்ந்திருந்தா. தாயை போல வளர்த்த அவளுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட விழலையே. ரொம்ப நெட்டு பிடிச்ச பொண்ணுதான், கல்லு மனசு. கீழ் உதட்டை கடித்து கொண்டாள் காவேரி. அவளை பற்றிய விமர்சனம் நெஞ்சை சுட்டது. வீட்டில் அன்று நடந்த குழப்பத்தில் மயங்கி விழுந்த அண்ணி சௌந்தரி அதற்கு பின் திரும்ப கண்களை விழித்து பார்க்கவே இல்லை. லோகேந்திரன் பயந்து போய் உடனடியாக குடும்ப வைத்தியருக்கு போன் செய்தான். இரவின் அந்த வேளையிலும் வெளியே வீசிய குளிரையும் பொருட்படுத்தாது லேசாக ஆரம்பித்த மழையில் இரவு உடை மீது கம்பளி கோட்டை போர்த்தி கொண்டு 10 நிமிடங்களில் அவரது குடும்ப வைத்தியர் டாக்டர் ஸ்மித் வந்துவிட்டார். ஆனால் பலன், படுக்கை மீது கிடத்தப்பட்டிருந்தவளை பரிசோதித்துவிட்டு காவேரியின் கையை பிடித்து ஆதரவுடன் அழுத்தினார் டாக்டர். ஐ எம் சாரி, இவங்க இறந்து போய் அரை மணிக்கு மேலாகுதே, மாரடைப்பால் இறந்து விட்டாள் என்று உடனடியாக சான்றிதழ் எழுதி தந்து விடுகிறேன், தைரியமா இரும்மா. முதுகை தட்டி கொடுத்து விட்டு அந்த கிழவர் வெளியேறிவிட்டார். அண்ணி என்று ஒரே ஒரு தடவை அடி வயிற்றிலிருந்து வந்த அலறலுக்கு பின் அவள் அழவே இல்லை. தலைக்குள் ஏதோ ஒன்று வெடித்து அந்த வேதனையின் தீவிரத்தில் உணர்வுகள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டது போன்றதொரு அதிர்ச்சியில் அவள் மரக்கட்டையாகி போனாள். பின்னர் காரியங்கள் விரைவாக நடந்தன. இரவு முழுவதும் அந்த படுக்கை அருகே பிரம்மை பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள். மறுநாள் காலை உடலை குளிப்பாட்டி புதிய புடவை ஒன்றில் பட்டையாக திருநீற்று கீற்றுடன் பிரேத பெட்டிக்குள் பெண்கள் முன்னிலையில் எல்லோரும் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த பெண்ணின் தலைமாட்டில் நெருங்கிய பந்து என்ற தகுதியில் நாற்காலி ஒன்றில் அவள் உட்கார்ந்திருந்தாள். கத்தையாக புகைந்த ஊதுவத்தியின் மனம் வீடு முழுவதையும் கப்பிக்கொண்டிருந்தது. அது என் பிறந்த வீட்டிலிருந்து நான் கொண்டு வந்த காமாட்சி விளக்கு. அன்னியோட குத்து விளக்கை ஏற்றி தலைமாட்டுக்கிட்ட வையுங்கோ என்று யசோதா உத்தரவிட்டது காதில் கேட்டது. அப்பொழுதும் அவள் திரும்பி பார்க்கவில்லை. அன்று நடந்த குழப்பத்தின் அதிர்ச்சியை அன்னி தாங்க முடியாது மீண்டும் மாரடைப்பு வந்து இறந்து போய்விட்டாள். அவள் மரணத்திற்கு நான் தான் காரணம் என்ற குற்ற உணர்வு நெஞ்சை குடைய அழ முடியாது பெரும் வேதனையில் உணர்வுகள் உறைந்து போய் அவள் உட்கார்ந்திருந்தாள். அதை பற்றி இப்போது விமர்சனம். இவர்களுக்கு வேலை கிடையாது. யார் வீட்டிலாவது ஏதாவது நடந்துவிட்டால் போதும், வெறும் வாய் மெல்கிறவனுக்கு அவள் கிடைத்தது போல மரணம், விபத்து என்று அவர்கள் கவனத்தை கவர இன்னும் வேறு ஒரு திடுக்கிடும் செய்தி கிட்டும் வரை சௌந்தரியின் வீட்டு சங்கதி அவர்கள் வாயில் அகப்பட்டு அறைபடும் என்பது நிச்சயம். இந்தியா, அதுவும் தமிழர் சமுதாயம் ஒரு சிறு வட்டத்திற்குள் அடங்கி போனதால் எந்த ஒரு செய்தியும் உலகமகா செய்தி போன்ற விளம்பரத்தை பெற்று விடுகின்றது. வாய் அழுக்காது வம்பு பேசுவதை தவிர வேறு பொழுதுபோக்குகள் அதிகம் ஏதும் இல்லையே. தன்னுள் சினந்தபடி யாரையும் கவனிக்காது தங்கள் வீட்டு காரில் உட்கார்ந்து கொண்டாள் காவேரி. அண்ணி ஒரித்திருந்தபோது 1000 பேர்கள் இருந்ததை போன்ற கலகலத்த வீடு இப்பொழுது வெறுமையாக சூன்யமாக தென்பட்டது. பெரிய எஜமானியே, நீ எங்கே போய்விட்ட என்று உரத்த குரலில் அழுது ஆர்ப்பரித்த லீனாவிடம் யசோதா எரிந்து விழுந்தாள். இங்கே இருக்கிற மற்றவங்கெல்லாம் நல்லபடியா வாழணும். சும்மா இப்படி ஊழகிட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. எங்களுக்கு இல்லாத சொந்தம் உனக்கென்ன வந்து விட்டது? வேலைகளை ஒழுங்கா கவனி என்று கத்தினாள். இப்பொழுது அவள்தான் வீட்டு எஜமானி. அவள் வைத்ததுதான் சட்டம். எல்லோரும் அவளுக்கு அடங்கி போக வேண்டும் என்ற விதத்தில் நடந்து கொண்டாள். சில தினங்களுக்கு பின் வேலைக்கு போய்விட்டு வீடு திரும்பிய காவேரி திடுக்கிட்டு போனாள். சௌந்தரிய அண்ணியின் அறை காலியாக இருந்தது.
அவளது படுக்கை, கட்டில், மேஜை எதையும் காணவில்லை. அண்ணியோட ஜாமான்கள் எல்லாத்தையும் டர்பன் ஓல்டேஜ் ஹோமுக்கு அனுப்பிட்டேன். புடவை, ரவிக்கை, கம்பளி, போர்வை இதுகளை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வெல்ஃபேர் சொசைட்டிக்கு அனுப்பிட்டேன். இந்த அறையில் புதிய பர்னிச்சர் வாங்கி போட்டு விருந்தாளிகள் தங்கும் அறையாக உபயோகிக்கப் போகிறேன். பிரமித்து போய் நின்ற காவேரியை ஏளனமாக பார்த்தாள். கவலைப்படாதே, உன் அண்ணியின் பட்டு சேலைகள் 4ஐயும் அப்படியே உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து உன் அலமாரியில் வச்சு பூட்டிக்கோ. ஒரு மூலையில் அசட்டையாக காகிதத்தில் சுருட்டி வைத்திருந்ததை சுட்டி காட்டினாள் யசோதா. செத்தவ துணியை நான் கட்டிக்க மாட்டேன், நீ தாராளமா எடுத்துக்கலாம் என்று கூறிவிட்டு, செத்தவளின் நகைகள் மட்டும் தேவையான்னு ஏடா கூடமா கேட்காதே. என் கல்யாணத்தின் போது உன் பெரியண்ணன் வாக்கு கொடுத்தது உனக்கு தெரியாது. அன்னி காதில் போட்டிருந்த வைரத்தோடும் கழுத்து செயினும் கை வளையலும் அவர்களுக்கு பின் என்னைத்தான் சேரணும்னு சொல்லியிருந்தாங்க. பொய் சின்னண்ணி, இது பெரிய பொய். அவங்க எனக்குன்னு உயிலில் எழுதி வச்சிருந்தாங்க. உரத்து கத்த வேண்டும் என்றதொரு துடிப்பு ஏற்பட்டும் மௌனமாக காவேரி உதட்டை கடித்து கொண்டு நின்றாள். அதை புரிந்து கொண்டது போல் யசோதா சட்டென்று அந்த தபாலில் வந்த கடிதம் ஒன்றை அவளிடம் நீட்டினாள். அவர்களது குடும்பத்து வக்கீல் எழுதியிருந்தார். தயவு செய்து நாளை பிற்பகல் 4 மணி அளவில் என் அலுவலகத்திற்கு வரவும். முன்னதாகவே என் காரியதரிசியிடம் தெரிவித்து விட்டு வந்தால் நலம். மில்லர் என்று சுருக்கமாக அந்த வெள்ளைக்கார வக்கீல் எழுதியிருந்தார். மறுநாள் மாலை அவர் உத்தரவுப்படியே வேலை முடிந்ததும் கவர்மெண்ட் காரை காரேஜில் நிறுத்திவிட்டு அவள் பொடி நடையாக வக்கீலின் அலுவலகம் இருந்த தெருவை அடைந்து லிப்டை பிடித்து 14ஆம் தளத்தில் இறங்கி வராந்தாவில் நடந்து கண்ணாடி கதவை திறந்து கொண்டு ரிசப்ஷனில் உத்தரவு பெற்றுக்கொண்டு வக்கீலின் அறைக்குள் நுழைந்தாள். அவளுக்கு ஏற்பட்ட பரபரப்பில் மூச்சடைத்து கொண்டு திணறிவிட்டாள். மிஸ்டர் மில்லரை அவள் பார்த்து கொஞ்ச காலமாக்கி விட்டிருந்தது. அண்ணன் மறைவுக்கு பின் சௌந்தரி அண்ணியுடன் சில தடவைகள் அங்கே அவள் வர நேர்ந்தது. முன்னைவிட தலை முழுவதும் நரைத்து கன்னங்கள் ஒட்டி வக்கீல் மிக முதுமையாக காணப்பட்டார். எதிரே கிடந்த ஆசனத்தை சுட்டி காட்டினார். உப்பென்று வியர்த்து கொட்ட மார்பு படபடக்க அவள் நாற்காலியில் அமர்ந்தாள். மேஜை மீது இருந்த ஒரு பித்தானை அவர் அமுக்கியதும் ஓசைப்படாது கதவை திறந்து கொண்டு வந்த காரியதரிசி ஒரு இளம் வெள்ளைக்கார பெண் கனமானதொரு ஃபைலை அவர் முன் வைத்துவிட்டு மாயமாகினாள். அதை அவசரமாக திறந்து ஒரு பழுப்பு உரையை எடுத்து அதிலிருந்து காகித கத்தையை இழுத்தார். வக்கீல் வழக்கமாக புன்னகையுடன் ஆரம்பித்தார். உங்க அண்ணி இறப்பதற்கு முன் உங்கள் வீட்டுக்கு என்னை அழைத்தார்கள். அவர்களது உயிலை மாற்றி எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதனால் ஒரு புது உயில் தயாரிக்கப்பட்டது. அதில் உள்ள ஷரத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சொல்ல வேண்டியது என் கடமை என்றபடி வேகமாக வாசிக்க ஆரம்பித்தார். சௌந்தரி அன்னைக்கு லோகேந்திரன் நடத்தி வந்த வியாபாரத்திலே ஒரு பங்கு இருந்தது. அவர்கள் வசித்த வீட்டின் பக்கத்திலே ஒரு சிறு காலிமனை அவளுக்கு சொந்தமாக இருந்தது. அத்துடன் பேங்கில் அவள் பெயரில் 10,000 ராண்ட் பணம் இருந்தது. அவளுக்கு பின் அவளது நகைகளும் அந்த சொத்துக்களும் காவேரிக்கு சேர வேண்டும் என்று உயிலில் எழுதி வைத்திருந்தாள். ஆனால் புதிய உயிலின்படி அத்தனையும் லோகேந்திரனுக்கு சேர வேண்டும் என்று மாற்றப்பட்டிருந்தது. காவேரியின் கல்யாண செலவிற்கு அவளது பணத்திலிருந்து 5,000 ராண்ட் மட்டும் கொடுத்தால் போதும் என்று ஒரு நிபந்தனை இருந்தது. திடுக்கிட்டு போனாள் காவேரி. அண்ணி சௌந்தரியின் உயிலில் ஏன் இந்த மாற்றம்? எதனால் இது ஏற்பட்டது? தன் உள்ளத்து போராட்டங்களை அடக்கி கொண்டு தேங்க்யூ மிஸ்டர் மில்லர் என்று நன்றி தெரிவித்துவிட்டு வெளியே வந்தாள். வீட்டை அடையும் போது நன்றாக இருட்டி விட்டிருந்தது. லீனா மட்டும் வாயில் வராந்தவில் உட்கார்ந்திருந்தாள். சின்னண்ணி யசோதா தன் சிநேகிதி ஒருத்தியை பார்த்து வர வெளியே போயிருந்தாள். தன் எஜமானியின் திடீர் மறைவினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த லீனா பைத்தியக்காரி போல தானே அழுதாள், தானே பேசிக்கொண்டாள். முகத்தை கடினமாக வைத்துக்கொண்டு மௌனமாக வளைய வந்து கொண்டிருந்தாள். திடீரென்று நினைவு பளிச்சிட அவள் விருக்கென்று எழுந்தாள். மறந்தே போயிட்டேன். லேடி ஸ்மித் போனபோது பெரிய எஜமானியனிடம் ஒரு கடிதம் கொடுத்திருந்தாங்க. தனக்கு ஏதாவது ஏற்பட்டால் உங்களிடம் சேர்ப்பிக்க சொன்னாங்க. இந்த துயரத்தில் அதை பற்றிய நினைப்பே எனக்கு இல்லாது போய்விட்டது. வேகமாக தன் அறைக்கு ஓடி ஒரு கடித உரையுடன் திரும்பி வந்தாள். இறந்து போன அண்ணியின் கையால் கடைசியாக எழுத அன்புள்ள காவேரி, புதிய உயிலை வக்கீல் வாசிக்கும் பொழுது நான் உன்னை ஏமாற்றிவிட்டதாக எண்ணி மனம் நொந்து போவாய். உன்னை வஞ்சிக்க என் மனம் ஒருபோதும் இடம் தராது. உன்னை நாத்தியாக நான் ஒருபொழுதும் கருதியதில்லை. பெற்ற மகளைப் போல நினைத்தேன். நீ லேடி ஸ்மித் சென்ற சமயம் லோகேந்திரன் என்னை மிகவும் வற்புறுத்தி அந்த புதிய உயிலை அவன் இஷ்டப்படி எழுதச் சொன்னான்.
நீயும் அருகில் இல்லை. கணவனும் மனைவியும் என்னிடம் ரொம்பவும் வம்பு செய்து என்னை துன்பப்படுத்தி எழுத வைத்தார்கள். வக்கீலை அழைத்து வந்து வற்புறுத்தியதை மறுக்க முடியவில்லை. என்ன செய்வேன்? நோயாளியாகி அவர்கள் தயவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மனக்கசப்போடுதான் இந்த உயிலில் கையெழுத்து போட்டேன். அன்று இரவு முழுவதும் உனக்கு துரோகம் செய்து விட்டோமே என்று நான் அழுத அழுகை. ஆனாலும் உனக்கு என் ஆசிகளுடன் என் வைர மோதிரத்தை வைத்துவிட்டு போகிறேன். இந்த மோதிரத்தை பற்றி லோகேந்திரனோ யசோதாவோ அறிய மாட்டார்கள். இது என் பாட்டனுக்கு அவர் வேலை செய்த வெள்ளைக்காரங்கப்பண்ணி முதலாளி ஒரு பரிசாக கொடுத்தது. தம் கணவரிடமிருந்து பெற்ற அந்த மோதிரத்தை என் மாமியார் எனக்கு தந்துவிட்டு போனார்கள். அண்ணன் தம்பியிடையே இதன் பொருட்டு மனத்தாங்கள் ஏற்பட்டுக்கூடாது என்று நான் இதை என் விரலில் அணிந்ததே இல்லை. பத்திரமாக அலமாரியில் ஒரு மூலையில் ஒளித்து வைத்திருந்தேன். உன் பாட்டியின் மோதிரத்தை உனக்கு தந்துவிட்டு போகிறேன். ப்ளூ ஒகல்கள் 1 கேரட்டுக்கு மேல் உள்ளது. பழைய வெட்டு என்றாலும் நல்ல விலை கிடைக்கும். என் நினைவுக்கு என்று வைத்துக்கொண்டு உபயோகித்தாலும் சரி, விற்று அதனால் நீ பலனடைந்தாலும் சரி, உன் இஷ்டம். உன்னை ஏமாற்றிவிட்டு அனாதையாக்கி விட்டு போகிறேன். மன்னித்துக்கொள் என் அருமை காவேரி. நீ சுகமாக மங்களமாக இருப்பாய் என்று ஆசீர்வதிக்கிறேன். உன் அன்புள்ள அண்ணி சௌந்தரி. நீல ஒளி வீசிய வைரக்கல்லுக்கு போட்டி போல காவேரி கண்கள் கண்ணீர் முத்துக்களை சொரிந்தன. கொட்டி குமரி குமரி அழுதாள். அண்ணி, உங்க ஆசி ஒன்னே எனக்கு போதும். அதுவே எனக்கு பெரும் சொத்து. அதுக்கே நான் ரொம்ப நன்றியாக இருக்கேன் அண்ணி. இதை தெரிஞ்சு உங்க ஆன்மா அமைதி அடையட்டும் அண்ணி. நீங்க கேட்டுக்கொண்டபடி பேச முடியாது தேம்பினாள்.